Hello. Mic check 1 2 3. எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் யார் கொண்டு வந்த காரணத்தால் தான் இவர் சிக்கல் என்று சொல்லுகிறார். சரி, அந்த சிக்கலை சரி செய்வதற்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இப்பொழுது கிடைத்திருக்கிறது. நாங்கள் செய்தது தவறு இல்லையோ, நான் அந்த வாதத்திற்கு போகல, அந்த விவாதத்திற்கு வரல. இப்போ இருக்கக்கூடிய நீட்டை ரத்து செய்தால்தான் நாங்கள் கூட்டணியில் இருப்போம், இல்லை என்றால் கூட்டணி விட்டு விலகுவோம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறதா? அதான் கேள்வி. வாக்குறுதி கொடுத்தது உண்மைதான், அதில் நாங்கள் எந்த விதமான மறுப்பும் சொல்லலை. ஆனால் நாங்கள் எங்களுடைய கூட்டணி ஆட்சி அங்கே அமைந்திருந்தால் நிச்சயமாக தொடர்ந்து வருவோம். இப்பொழுது நீங்கள் கூட்டணி அமைத்திருக்கிறீர்களே, இந்த கண்டிஷனை போட்டு அந்த கூட்டணியை தொடர்வதற்கு உங்களுக்கு அருகதை இருக்கிறதா என்றுதான் கேள்வி கேட்கிறேன். நீட் 2010 டிசம்பர் 21 நோட்டிபிகேஷன் வெளியிட்டாங்க. அப்பொழுது மத்தியில் காங்கிரஸ் தலைமையில் கூட்டாட்சி, திமுக மத்திய அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்தது. அதுவும் திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற திரு காந்தி செல்வன் அவர்கள் மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருந்த பொழுதுதான் இந்த நீட் தேர்வுக்கு ஒப்புதல் கொடுக்கப்பட்டு மத்திய அரசாணை வெளியிடப்பட்டது. ஏதோ அதிமுக ஆட்சியில் வந்து அதிமுக இருக்கும்போது தான் வந்தது என்ற ஒரு தவறான செய்தி தொடர்ந்து முதலமைச்சரும் அமைச்சர்களும் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இது நாட்டு மக்களுக்கே தெரியும். இது கொண்டு வந்தது காங்கிரஸ், திமுக கொண்டு வந்தது இவர்கள். அதை தடுப்பதற்கு நாங்கள் கடுமையான முயற்சி எடுத்தோம், ஆனால் முடியவில்லை. நீதிமன்றம் சென்று விட்டது. அதனால் இந்த நீட் தேர்வு அதிமுக ஆட்சியிலே நடைமுறைப்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. இருந்தாலும் தொடர்ந்து மத்திய அரசோடும் நீதிமன்றத்திலும் நாங்கள் இதை வலியுறுத்தி கொண்டே இருந்தோம். நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு எப்ப பார்த்தாலும் திமுக காரணம், திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சியெல்லாம் அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி, அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி. எல்லா அறிக்கையும் கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த அறிக்கை விடுறாங்க, விடுதலை சிறுத்தை கட்சி சேர்ந்த அறிக்கை விடுறாங்க. இன்னைக்கு முதலமைச்சர் இப்படி துடிதுடிக்க பேசுறார். ஏங்க நாங்க கூட்டணி வச்சா நீங்க ஏங்க பதறீங்க? முதலமைச்சர் சட்டமன்றத்தில் ஏன் கோவப்படுறீங்க? நீங்க ஏன் பயப்படுறீங்க? அதிமுக யாரோனாலும் கூட்டணி வைப்போம், அது எங்களுடைய விருப்பம், எங்களுடைய கட்சி. சட்டமன்றத்திலே நேருக்கு நேரு பார்த்தேன், அவர் பதற்றப்படுறதை பார்த்தேன், அவருடைய பேச்சிலிருந்து வர வார்த்தைகளை பார்த்தோம். எல்லாம் பாரதிய ஜனதா இவர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற பொழுது இனிச்சுது. இப்ப கசக்குதா? 1999 திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி போட்டு வெற்றி பெற்று அங்க மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க. அப்பொழுது திரு முரசொலி மாறன் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு 1 வருட காலம் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வந்தார். அப்பொழுது இலாக்கா மந்திரியா வச்சிருந்தாங்க. அப்பெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி இவர்களுக்கு நல்ல கட்சியா தென்பட்டது. இப்பொழுது அதிமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சா ஏன் வைக்கிறீன்னு கேள்வி கேட்கிறாங்க. எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சாதகமா இருந்தா அதை பாராட்டுவாங்க, அவளுக்கு பாதகமா இருந்தா அதை எங்க மீது பலி சுமத்துவாங்க. இதுதான் வாடிக்கை. திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி டீலிங் உண்டு? எப்படின்னா, மேல ரெய்டு நடந்துட்டு இருந்தது, கீழ்த்தளத்துல அறிவாலயத்துல, மேல் தளத்துல ரெய்டு, இன்கம் டேக்ஸ் ரெய்டு, கீழ்த்தளத்துல கூட்டணி அமைச்சிட்டு இருந்தாங்க. அது அவளுக்கு பொருந்தும். காப்பி ரைட்ஸ்ங்கிறது வேர்ல்டு ரூல்ல தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறத தவிர இந்தியன் ரூல்ல கொண்டு வந்தாச்சு. அதை லண்டன் லீகல் ஆஃபீஸ், மெயின் ஆஃபீஸ் இருக்கு. உலகம் ஃபுல்லாக என்ன ஒருன்னா, மைக்கேல் ஜாக்சன் அவர் மியூசிக் பண்ணி, அவர் பாட்டு எழுதி, அவர் நடிக்கிறார் இல்லைங்களா, அவர் கொண்டு வந்த திட்டம் தான் கொண்டு வந்தது. அது எல்லாருக்கும் அப்படி பரவிடுச்சு. காரணம் என்னன்னா, நம்மளுடைய படைப்பு. இப்போ கதாசிரியருக்கு கதையில் உரிமை உண்டு, எத்தனை லாங்குவேஜ் மாற்றினாலும் அவங்களுக்கு உரிமை உண்டு. பாட்டுக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை. ஏன்னா தனி கிரியேஷன், தனி உங்கள் படத்துக்கு ஒட்டாமல் ஒரு மியூசிக் டைரக்டர் போட்டு நீங்கள் அவங்கள்ட்ட பாட்டு வாங்குறீங்க. உங்கள் படத்துக்கே போட்ட ஸ்பெஷல் சாங்கு, அதுக்கு பாட்டு எழுதுனது ஒருத்தர், அவருக்கு 2 பேர் தான் கிரியேட் பண்ணுறவங்க. அதுக்கப்புறம் தான் அடுத்த கூலிக்காரங்களாக வர்றது பிளே சிங்கர்ஸ் வருவாங்க. அவங்களுக்கு பணம் கொடுக்குறோம், அவங்க பாடுறாங்க. முதல்ல இருந்த எங்களுக்கு சரஸ்வதி ஸ்டோர்ஸில் உள்ள கான்ட்ராக்ட் இருந்தோம், எங்களுக்கு தெரியாது. அவங்க பூஜை அன்னைக்கு ஒரு 10,000 ரூபா அட்வான்ஸ் கொடுப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. எங்கள் அன்னக்கிளி படம் அவ்வளவு சேல் ஆயிருக்கு, பத்திரகாளிலாம் அவ்வளவு சேல் ஆயிருக்கு. அந்த ரெக்கார்டுக்கு 1 பைசா எங்களுக்கு வரல. அதுக்கப்புறம் தான் அண்ணா என்ன பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட் போடும்போது மியூசிக் கான்ட்ராக்டை அவர் வாங்கிடுவார். தட் இஸ், பணத்தை எவ்வளோ நாள் கம்மி பண்ணிக்கோ, எனக்கு இந்த மியூசிக் ரைட்ஸ் எங்கிட்ட தான் இருக்கும் லைஃப் லாங். ஏன்னா எங்கள் அண்ணனோட லைப்ரரியில் அது வந்துடும், என்னோட பாட்டுகள் எல்லாமே அது வந்துடும். அப்போது ஒரு தரம்
கச்சேரியில் நான் சொல்லி திட்டினதுக்கப்புறம் தான் கச்சேரி ஆட்களை ஃப்ரீயாக பாட சொன்னார். பாலுவை திட்டினது இல்லையா, அதுக்கு நான் சத்தம் போட்டவர், உனக்கு தேவையா நான் ஆய்வுன்னு கத்தினேன். அதில் வந்து கொஞ்சம் சண்டையெல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்டேஜில் பாடுறவங்களுக்கு ஒன்றும் கிடையாது, நீங்கள் ராயல்ட்டி கட்ட தேவையில்லை, அதை எடுத்து யூஸ் நீங்கள் 7 கோடி ரூபா கொடுத்து ஒரு மியூசிக் டைரக்டரை போட்டு அவன் பாட்டு கைகளில் விழாமல் எங்கள் பாட்டுக்கு விழுந்துட்டு இருக்கியா? நீ பொட்டு வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம் போட்டோம், அந்த பாட்டை போட்டு நீங்கள் ஆண்டிங்கன்னு அர்த்தம். சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா? 7 கோடி ரூபா கொடுத்தவன் பாட்டு கிட்டாவில் எங்கள் பாட்டை போட்டவொன்னே கைதட்டல் வருது. என் ஜோடி மஞ்சக்கூருவி நாடுன்னு பாட்டு தான், சாஞ்சாடு நெஞ்ச தழுவின்னு. மியூசிக் போட்டவன்ல உன் பாட்டு கிட்டாவில்லையா? எங்கள் பாட்டு போட்டவொன்னே ஆளுக்கு கைதட்டான், உச்சிட்டு அடிக்கிறான், டான்ஸ் ஆடுறான். அப்போ அதுக்கு கூலி எங்களுக்கு வரணும் இல்லை? எங்கள் பேர் போடாமல் தானே எங்கள் மியூசிக் டைரக்டருக்கு பணம் கொடுத்து அவ்வளோ கொடுத்து அவங்கள்ட்ட வாங்க முடியாது தானே எங்கள் பாட்டு போடுறீங்க. அப்போ எங்களுக்கு அதில் பங்கு உண்டு இல்லை? எங்களுக்கு கொடுத்துருக்கணும் இல்லை? எங்கள்கிட்ட பெர்மிஷன் வாங்க, பெர்மிஷன் கேட்டால் ஃப்ரீ அண்ணன் கொடுத்துருவார். இப்போ கேட்காம போடுறதுன்னா அவருக்கு கோவம் வர்றது காரணம். எங்கிட்ட கேட்கல, எங்கிட்ட பெர்மிஷன் வாங்கலை அப்படின்னு சொல்லி சண்டை போடுறது காரணம் பணத்தை ஆசை இல்லை சார், கொட்டி கிடக்கு சார். பல பேர் நினைக்கிறீங்க, ஆனால் வந்து இந்த ரூலுங்கிறது விதிப்படி நம்ம போயாகணும். விதி எவ்வளோ உருவாக்குனாலும் இப்போ இவங்க கதையை வந்து வேறு லாங்குவேஜில் போட்டாங்கன்னா இவங்க எவ்வளோ வேணாலும் கிளைம் பண்ணலாம். என்னோட சீன்ஸ் இவ்வளோ, அதாவது எங்களுக்கு 40 செகண்ட்ஸ்னு வச்சுக்கலாம், அதெல்லாம் ரூல்லான்னு சொல்லி அதில் சொன்னால் உங்களுக்கு புரியாது. அந்த மாதிரி அவங்க கதையின் மெயின் கதவை எடுத்து வேறு கதை பண்ணாலும் இது நம்ம கதையில் ரெஸ்பான்ஸ் பண்ண கூப்பிட்றாங்கண்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நம்ம வாங்கிக்கிறதுலாம் ரைஸ் உண்டு. எவன் உருவாக்கினானோ அவனுக்கு அதில் பங்கு உண்டு. அந்த மாதிரி தான் அந்த ராயல்ட்டிங்கிற விவரம் போயிட்டுருக்கு. அது இனிமேல் பிரச்சனையே வேண்டாம். ஏன்னா பாருங்கள், எந்த படத்துக்குமே வராது. ஏன்னா எங்களுக்கு தெரியல, நம்மகிட்ட பெர்மிஷன் கேட்காம போட்டுருக்கானே அப்படிங்கும்போது தான் உங்களுக்கு வருது. அஜித் படம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்கள் பாட்டு அவ்வளோதான். ஒன் மியூசிக் டைரக்டரால் போட முடியல, எங்கள் பாட்டு தான் உனக்கு ஜெயிக்க வைக்குது அப்படிங்கிற சந்தோஷத்தோடு இருப்போம். நாங்கள் அது கேட்டுருந்தா இன்னும் சந்தோஷமாக கொடுத்துருப்போம். கேட்கலங்கிறனால தான் கொஸ்டின். என்னுடைய சொத்தை எப்படி திருடலாம், நீ என்னுடைய கேட்டுக்குள்ள எப்படி நுழையலாம், நீ தான் ஒரு மியூசிக் டைரக்டர் வச்சிருக்கே அவனை போட இல்லையா அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்களாம் என்கரேஜ் பண்ணுறதுக்கு தான் அந்த விஷயமெல்லாம். அதனால எல்லாமே நல்ல வைக்கிறது தான் புரிஞ்சுக்குங்க. எல்லாம் எங்களுக்கு பணத்தாசை கிடையாது இல்லை, எக்கச்சக்கமாக இருக்குது, செலவு பண்ண முடியாமல் எக்கச்சக்க பணம் வச்சுருக்கோம். ஹலோ மைக் செக் 1 2 3. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ, थैंक यू அவர்கள் மாஸ் ஏத்துறது தியேட்டர் தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிங்க, அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.